ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே நமது ராசிக்கு இன்றைக்கி எப்படி அமையுன்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிட்டு புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வர்றதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படியும் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களது மனமார்ந்த ஆதரவுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 26ஆம் நாள் 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் நாள் இன்றைய தினம் கார்த்திகை தீப திருநாள் நண்பர்களே. யாரெல்லாம் வீட்டில் அல்லது அலுவலக பணியில் கார்த்திகை தீபம் கொண்டாட முடியுமோ கண்டிப்பாக விளக்கேற்றி மாலை நேரத்தில் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்கள். இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருந்து கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாளுங்க. இன்னைக்கு ஈவினிங் 3:57 பௌர்ணமி ஆரம்பிச்சிருது. ஸோ இன்னைக்கு தான் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாள். இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இது தவிர கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் வலுவாக இருக்குங்க. தனஸ்தானத்துல சந்திரனும் குருவும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரகங்கள் காணப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வலுவாக இருப்பதும் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்களுக்கு பிடித்தமான ஜாப், பிடித்தமான கம்பெனியில் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்போ இருக்கிறதுனால எந்த விதமான இன்டர்வியூவும் இன்றைய தினம் இளைஞர்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. வேலை தேடும் இளைஞர்கள் வேலை தேடக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான ஒரு வெற்றிகளை நீங்கள் பெறுவீங்க. அது இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக முயற்சித்துக் கொண்டே இருக்கணுங்க. நீங்கள் எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்றைக்கி மிஸ் பண்ணிடக்கூடாது. வேலைகள் உங்களுக்கு பிடித்த வகையில் அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். ஏன்னா கல்வியில் மாணவர்களுக்கு உயர்களுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கு என்ன உதவிகள் வேணும் எல்லாமே இப்பொழுது கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான சூழ்நிலை இருக்குது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன விதங்களை எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மகிழ்ச்சி நேரமாக இன்னைக்கு உங்களுக்கு நிறைய நேரங்கள் அமையும். எனவே சந்தோஷமான ஒரு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. திருமண யோகம் இப்பொழுது கைகூடி வந்துள்ளதுங்க. எனவே திருமணம் யார் யாருக்கெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே இப்போ ட்ரை பண்ணுங்க. இப்போ திருமணத்திற்கான வேலை வந்துருச்சுங்க. ஆண்கள் பெண்கள் அனைவருமே திருமண முயற்சிகளை இன்று தினம் செய்தால் சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும். திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட இப்பொழுது புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் குடும்பத்தில் புதிதாக தொட்டில் கட்டக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. அந்த குறித்த நல்ல செய்திகள் இன்னைக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. உங்களுடைய பேச்சு திறமை சிறப்பாக இருக்குங்க. சாதுரியமாக பேசுவீங்க. அதன் மூலமாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். ஸோ இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேச்சு திறமை மூலமாக நிறைய காரியங்கள் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுங்க. ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். எதிர்பாராத வகையில் டக்குன்னு திடீர்னு சில பண வரவுகள் உங்களுக்கு கை கிடைக்கிறதுனால உங்கள் நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்பொழுது பொன் பொருள், அதாவது தங்க நகைகள் வாங்கக்கூடிய சேர்க்கை குறித்த ஐடியாக்கள் நிறைய மனசில் உதயமக்கூடிய யோகம் இருக்குங்க. அந்த அளவுக்கு பண வரவுகள் உங்கள் கையில் இருக்கும். கொஞ்சம் சகோதரிடம் உடன்பிறந்தவர்கள் அனைவரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இன்னைக்கு நல்லதுங்க. ரொம்ப நாளாக ஆசைகள் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறதுனால ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம். அலுவலக பணியில் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு யோகம் இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்வாங்க. அதனால குடும்ப வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. ஸோ மகிழ்ச்சியான வெவ்வேறு வகையில் உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் முதியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைய தினம் நீங்கள் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாதுங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் இல்லாமல் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ரொமான்ஸ் உணர்வுகளை பெற முடியுங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்கள் காதலர் சில வித்தியாசமான நடவடிக்கைகளை மேற்கொள்வார். ஸோ உங்கள் டார்லிங்கோட சில மாறுபட்ட நடவடிக்கைகள் காரணமாக உங்கள் ரொமான்ஸ் உணர்வுகள் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. வியாபாரிகள் இன்றைய தினம் முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக இன்னைக்கு முதலீடு செய்கிறது பெரிய லாபத்தை ஏற்படுத்தி தராதுங்க. ஸோ இன்றைய தினம் நீங்கள் யோசித்து தான் முதலீடு செய்யணும். அதை செய்யாமல் இருக்கிறது இன்னும் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கி தருங்க. இன்றைய தினம் முதலீடுகளை கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு நம்பகமானவர்களிடம் பேசி தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. ஸோ உதவிகள் உங்களுக்கு கேட்ட உடனே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில பழைய நண்பர்கள், ரொம்ப காலமாக சந்திக்காத சில நபர்கள் நீங்கள் இன்றைய தினம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரலாம். இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ரிமார்க்கபிளான நாளாக மாற்றிக்கிறதுக்கு சில நண்பர்களுடைய சந்திப்பு நல்ல ஒரு காரணமாக இன்னைக்கு அமையுங்க. திருமணமானவர்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கை துணை உங்க கூட கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வருத்தங்கள் அதன் மூலமாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுடைய சந்தோஷ சுகதுக்கங்களை நீங்க உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் பகிர்ந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. குறிப்பாக உங்களோட சந்தோஷங்களை நீங்க ஷேர் பண்ணிக்கிங்க. அதன் மூலமாக நீங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களும் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஸோ மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. அதனால சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. வேலைகள், அலுவலக பணிகள் அனைத்துமே சூப்பராக இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். பண வரவுகள் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு அமைது. அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இப்பொழுது சுப விரயங்கள் ஏற்படுங்க. திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களுக்காக செலவு செய்வீங்க. கொஞ்சம் அனுசரித்து போங்க. நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறவினர்களை இன்னும் சிறப்பாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க. கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்களை நீங்கள் மாற்றம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய தினம் அதுவும் உங்களை இங்கே யோசித்து செயல்படுவது நல்லதுங்க. அது மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னா தாராளமாக அதை செய்யலாம். தொலைதூரத்திலிருந்து, அதாவது வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் நமது மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க. ஆரஞ்சு கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 7, 7ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சாதுரியமாக பேசுவீங்க. உங்கள் பேச்சு திறமை மூலமாக பெண்டிங்கான ஒர்க் எல்லாமே இன்னைக்கு முடிக்க முடியும். எதிர்பாராத வகையில் பண வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் நீங்க தங்க நகைகள் மற்றும் ஆபரணங்களை வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வமா இருப்பீங்க. அது குறித்த ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகலாம். இன்றைய தினம் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லதுங்க. விட்டு கொடுத்து போனா நீங்க கெட்டு போக மாட்டீங்க. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகளில் நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப நாளா உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.